வணக்கம். இன்றைய தலைமுறை பார்வையாளருக்கு வணக்கம். நான் சசிகுமார், சகோதரர் ஜலால். இன்றைக்கு நாம் பேசப்போகும் கருத்தியல் இங்கிலாந்தின் தாமஸ் பெயின் அவர் எழுதிய காமன் சென்ஸ் என்ற புத்தகத்தில் அமெரிக்காவின் சுதந்திரம் எப்படி சாத்தியப்பட்டது என்று இன்றைக்கு நாம் பேச போறோம். அமெரிக்காவில் சுதந்திரம் அந்த மக்களுக்கு அங்குள்ள அறிஞர்கள் சுதந்திரத்தின் தேவையை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். அமெரிக்கா மக்களுக்கு இங்கிலாந்திலிருந்து ஏன் சுதந்திரம் வேண்டும், கிரேட் பிரிட்டன்லேருந்து நம்ம சுதந்திரம் அடையணும், அமெரிக்கா மக்களுக்கு அந்த சுதந்திரம் வேண்டும் என்று நிறைய அறிஞர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சுதந்திரம் மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்கா மக்கள் இங்கிலாந்து கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்துலிருந்து அந்த சுதந்திரத்தை அவங்க அதை கேட்டு பெறவே முடியல. அந்த மக்கள் அதுல ஒரு பெரிய அக்கறை காட்டல. அந்த சமயத்துல பென்ஜமின் பிராங்க்லின் சொல்லி ஒரு அறிஞர் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய தாமஸ் பெயின் அப்படிங்கிறவர் அங்கிருந்து கூப்பிடுறாரு. சார், நீங்க அமெரிக்காவுக்கு வாங்க, நீங்க இந்த மக்களுக்கு சுதந்திரத்தை பத்தி சொல்லுங்க, அதனோட தேவைகள் பத்தி சொல்லுங்க, எதுக்காக அந்த இன்னொரு நாட்டுக்கு நம்ம அடிமையா இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. அவர் அழைப்பின் பேர்ல தாமஸ் பெயின் அமெரிக்காவுக்கு வர்றாரு. அமெரிக்காவுக்கு அந்த மக்கள் கூட பேசுறாரு. ஏன் அது மறுக்கிறீங்க, அந்த சுதந்திரத்தை ஏன் மறுக்கிறீங்க, நம்ம சுதந்திரத்தை கேட்டு பெறுவணுங்கிறது நம்ம பிறப்புரிமை, இன்னொரு நாட்டுக்கிட்ட நம்ம ஏன் அடிமையா இருக்கணும், சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஏன் அது நீங்க அக்கறை காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த மக்களோட மனநிலை என்னவா இருந்ததுன்னா, இங்கிலாந்துல அரசர் இருக்காரு, பாராளுமன்றம் இருக்கு, இந்த பாதுகாப்பெல்லாம் விட்டுட்டு நாங்க ஏன் சுதந்திரத்தை கேட்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை உள்ளவங்க. இன்னொரு மனநிலை உள்ளவங்க பாத்தீங்கன்னா, அரசர் இறைவனால் அனுப்பப்பட்டவர், அவர் தலைமை தாங்குகிறார், நம்ம சுதந்திரம் கேட்கறது அமெரிக்கா மக்கள் சுதந்திரம் கேட்கறது அவமதிப்பா இருக்கு, நாங்க எப்படி சுதந்திரம் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ரெண்டு மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு தாமஸ் பெயின் அவர் என்ன பண்றாரு, காமன் சென்ஸ்ன்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறாரு. காமன் சென்ஸ் நூல் எழுதுறாரு. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்கள் அரசியல் அறியாமல் இருந்தாங்கன்னா அரசாங்கம் அவங்களை ஆட்சி செய்யும். மக்கள் அறிவார்ந்தவங்களா அரசியல் அறிவார்ந்தவங்களா இருந்தா மக்கள் அரசாங்கத்தை ஆட்சி செய்வாங்க. அரசாங்கம் மக்களுக்கானது. அப்போ அந்த சுதந்திரம் நீங்க அது கேட்டு பெறணும்னு சொல்லி அந்த நூல் எழுதுறாரு. அந்த நூல் ஒரு 45 பக்கம், ஒரு 47 பக்கம் தான் அந்த நூல் இருக்குங்க. ஆனா அமெரிக்கால அதனோட தாக்கம் பெருது. ஏன்னா உங்களுக்கு அந்த நூல் பாத்தீங்கன்னா உணவு விடுதிகள, தேநீர் கடையிலையும் அந்த மாதிரி பரவலா படிக்கப்பட்ட அந்த நூல் பரவலா படிக்கப்பட்டு ஒரு சுதந்திர உணர்ச்சியை ஊட்டின ஒரு நூல் அது. அந்த நூல் வாசிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு வர்றாங்க. சுதந்திர போராட்ட களத்துல கலந்துக்கிறாங்க, போராடுறாங்க, வெற்றி பெறாங்க. அப்போ அந்த காமன் சென்ஸ்ங்கிற நூல்ல அவர் அதான் சொல்ல வர்றாரு. ஒரு நாட்டு இங்கிலாந்து எப்படி உங்களை கட்டுப்படுத்துறாங்க, இந்த ரெண்டு தத்துவத்தை சொல்லி உங்களை எப்படி சுரண்டுறாங்க, ஒரு ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், அந்த அரசாங்கத்தை மக்கள் எப்படி கட்டுப்படுத்தணும், மக்கள் தான் அரசாங்கத்தை கட்டுப்படுத்தணும் மொழிய, மக்கள் தான் அரசாங்கத்தை ஆளணும் மொழிய, மக்களுக்காக தான் அரசாங்கம் மொழிய, நீங்க அரசாங்கத்தை அதிகார மையமா மாற்றக்கூடாது, நீங்க நீங்க அப்படிதான் நீங்க சிந்திக்கணும். அப்புறம் அது போக உங்களுக்கு ஒரு அறிவார்ந்த மக்கள் அவங்க சிந்தனை சுதந்திரம் வேணும். அவங்களுக்கு சிந்தனை சுதந்திரம், ஒரு சுதந்திரம்
ஏன் வேணும்னு நினைக்கிறோம்னா, அது என்ன சுதந்திரம் வேணும்னா, சிந்தனை சுதந்திரம் வேணும். அந்த சிந்தனை சுதந்திரம் இருந்தாதான் அவங்க அறிவார்ந்த மக்களா இருப்பாங்க. அறிவார்ந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பாங்க. அறிவார்ந்த மக்கள் இருந்தாதான் அறிவார்ந்த பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பாங்க. அறிவார்ந்த பிரதிநிதிகள் இருந்தாதான் மக்களுக்காக போய் பேசுவாங்க. அறிவார்ந்த அரசாங்கமும் உருவாகும். மக்களை சுரண்டாம, மக்களை வந்து உங்களுக்கு அந்த ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுக்க முடியும். அப்போ வந்து சிந்தனை சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தாமஸ் பைன் அவர் சொல்றாரு. அப்புறம் இந்த சுதந்திரத்தின் வலிமை, இந்த சுதந்திரத்தின் வலிமை வந்து உங்களுக்கு அந்த மக்களை வந்து மக்களுக்கு நன்மை பயப்பதா இருக்கணும். அது அதனால தான் அந்த சுதந்திரம் நம்ம கேட்குறோம். நீங்கள் வெறுமனவே வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் அப்படி குருட்டுத்தனமாக நம்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து நம்ப வச்சுருக்காங்க. அது தவறு. அது உங்களோட சுதந்திரத்தை வந்து நீங்கள் கேட்டு பெறணும். நீங்கள் அதுக்கு களத்தில் போராடணும். களத்தில் போராடி உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காமன் சென்ஸில் சொல்கிறாரு. அந்த காமன் சென்ஸில் மக்கள் எப்படி இருக்கணும், அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அதை வந்து வலியுறுத்துறாரு தாமஸ் பெயின். மக்கள் தாமஸ் பெயின் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மக்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை ஏன் அமைக்கிறாங்கன்னா, வேற்று நாட்டினர் படையெடுத்து வந்து நம்மளை அடிமைப்படுத்தி விடக்கூடாது, அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அதனோட அதுதான் அதன் நோக்கமா இருக்கு. அப்புறம் அது போக வந்து அரசாங்கமே எல்லா அதிகாரங்களுமே குவிச்சு வச்சிடக்கூடாது. அரசாங்கம் வந்து அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்கணும். ரொம்ப தொலைவில் இருக்கிற அரசாங்கம் வந்து உள்ளாட்சிக்குமே பஞ்சாயத்துக்குமே அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அந்த அதிகாரத்தை வந்து பிரிச்சு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப நீண்ட தொலைவில் உள்ள ஒரு அரசாங்கத்தை விட பக்கத்தில் உள்ள மக்கள் வந்து அவங்க வந்து அவங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனிதர்கள் பண்பட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களை வந்து பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும். அதனால அதிகாரத்தை வந்து நீங்க வந்து பரவலாக்குங்க, அதிகாரத்தை வந்து பரவலா கொடுங்க அப்படின்னு அது அவர் சொல்றாரு. அந்த காமன் சென்ஸ்ல சொல்றாரு. இந்த காமன் சென்ஸ் அப்படின்னு இந்த நூல் அமெரிக்கா காலனி 13 காலனிகள் அமெரிக்காவில் இருந்தது. 13 காலனிகளுமே இங்கிலாந்து கவர்மெண்ட் தான் அவங்களை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த 13 காலனிகளுக்காக தான் இந்த காமன் சென்ஸ்ங்கிற நூல் வந்து அந்த அமெரிக்கா மக்களுக்கு சுதந்திரத்தோட வலிமை வந்து அவர் சொல்றார். அந்த காமன் சென்ஸ்ங்கிற நூலில் அவர் சொல்றார். அது போக வந்து குவாக்கர்கள், அந்த அமெரிக்காவில் இருந்த குவாக்கர்கள் வந்து அவங்க அதை வந்து அந்த நூல் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சு படிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க எந்திரிச்சே வர்றாங்க. இப்போ சுதந்திர போராட்டத்துக்கு களத்துக்கு எந்திரிச்சே வர்றாங்க. ஆனா இது தமிழாக்கம் வந்து பரவலாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில அறிஞர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழில் வந்திருக்கான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக தமிழில் வந்தாலும் வந்து அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம தமிழாக்கம் பண்ணி பயன்படுத்தணும். இந்த காமன் சென்ஸ்ங்கிற அந்த அந்த நூல் தான் அமெரிக்கா மக்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தது. ஒரு சின்ன நூல் வந்து எப்படி விடுதலை வாங்கி கொடுக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. அந்த 45-47 பக்கம் இருந்த அந்த காமன் சென்ஸ் தான் அது விடுதலை வாங்கி கொடுத்தது. அது யார் சொல்றாங்கன்னா, அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய தாமஸ் ஜெபர்சன் சொல்றாரு. தாமஸ் ஜெபர்சன் அவர் சொல்றாரு. அது போக வந்து ஜான் ஆடம் சொல்றாரு, இந்த நூல் இல்லைன்னா எங்க வாழ் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. காமன் சென்ஸ் நூல் இல்லைன்னா அமெரிக்காவோட வாழ் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜான் ஆடம் சொல்றாரு. இதுவே இந்த நூலுக்கு உண்டான சிறப்பு. அந்த தாமஸ் பெயின் வந்து இங்கிலாந்துல இருந்தா கூட அவர் அமெரிக்கா மக்களுக்காக இப்போ வந்து போராடினார். தாமஸ் பெயின் வந்து அவர் வந்து நேட்டிவ் வந்து இங்கிலாந்து. ஆனா அவர் அமெரிக்கா மக்களுக்கு ஏன் அந்த சுதந்திரம் தேவைங்க அப்படின்னு சொல்லி அது அது விலக்கி ஒரு
நூல் எழுதி அந்த நூல் மூலியமா அமெரிக்கா மக்களுக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அதனாலதான் அந்த நூல் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றேன். நம் நாட்டிலும் பாராளுமன்றம், சட்டமன்றங்கள் 77 ஆண்டு காலமாக மக்களுக்காக வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அந்த 77 ஆண்டுகளில் பலன் அடைந்தவர்கள் யார், ஏமாந்தவர்கள் யார் அப்படின்னு நீங்க ஒரு சின்ன கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 82 கோடி மக்கள் இனி வந்து அரசு வந்து அரிசியும் பருப்பும் கொடுத்தாதான் சாப்பிட்ற நிலைமையில தான் 82 கோடி மக்கள் இருக்காங்க. 60 கோடி மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அது மறுக்க முடியாது. ஆனா இனி 82 கோடி மக்கள் வந்து அரசாங்கத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த பாராளுமன்றம் போறவங்க, சட்டமன்றம் போற உறுப்பினர்கள் பெரும் பணக்காரர்களா இருக்கிறாங்க, தொழிலதிபர்களா இருக்கிறாங்க. இப்போ அரசியல் ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து அது கை கொடுமானா கை கூடாது. ஏன்னா அது பூராமே பணம், எல்லாமே பணம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவங்க நிற்க முடியல. அப்போ அவங்களுக்கு அந்த அதிகாரம் வேணும், அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை வந்து நுகரணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இப்போ பூரா யாரெல்லாம் வந்து பெரும் பணம் வைத்திருக்கிறவங்களோ அவங்க தான் அந்த அரசியலுக்கு வந்து அவங்களுக்கு அது வசப்படும். இந்த சுதந்திரம் வந்து எல்லாருக்குமான சுதந்திரம்னு சொன்னாங்க. ஆனா நடைமுறையில் அப்படி இருக்கா? தாமஸ் பெயின் என்ன சொன்னாரோ, சுதந்திரம் வந்து அனைவருக்கும் ஆனது. அந்த அனைத்து மக்களுக்கான சுதந்திரம் வந்து அவங்க அனுபவிக்கிற மாதிரி அந்த அரசாங்கங்கள் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா இங்க அப்படி இருக்கா அப்படின்ற கேள்வியோட நான் விடை பெறுகிறேன். இன்றைய தலைமுறைக்காக சசிகுமார், சகோதரர் ஜலால். நன்றி, வணக்கம்.